என்னை பொறுத்த வரைக்கும் போட்டி கடுமை என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை முன்வைத்து, நிறைவேறி இருக்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து மக்களை நம்பிக்கையோடு மலர்ச்சியோடு சந்திக்கின்றோம். ஆகவே கடுமையான போட்டி என்று நான் எந்த விதத்திலும் இதை கருதவில்லை. ஒட்டுமொத்தமாக உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினராக நான் செயல்படுவேன். தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்க மாட்டேன், தொடர்புக்கு எல்லைக்கு உள்ளே தான் நான் இருப்பேன். அதனால் விசிபிள் எம்பியாக இருப்பேன், இன்விசிபிள் எம்பியாக இருக்க மாட்டேன். இப்போ பார்த்தனுங்களே, என்னுடைய நல்ல நண்பர், என்னுடைய மூத்த மகளும் அவருடைய மகனும் சிறுவயது பள்ளியிலே ஒன்றாக படித்தவர்கள். கண்டிப்பாக பலமுறை நாங்கள் பேசி இருக்கின்றோம். நல்ல தோழி, நல்ல நண்பர். இப்பொழுதும் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அதனால என்ன இருக்கு, நண்பர்கள் வேறு, கொள்கை ரீதியாக வேறு வேறு இடத்திலே இருக்கின்றோம். என்ன பிஜேபியில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பதவி எனக்கு பெருசு இல்லை, இதை விட மிக ஆடம்பரமான பதவியில் இருந்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் தயவு செய்து எனது அன்பை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களின் குடும்பத்தில் ஒருவளாக, அக்காவாக, தங்கையாக இருப்பதற்கு, சகோதரியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். தமிழ்ச்செல்வி தான். அதான் தமிழ் எல்லா இடத்திலும் இருப்பது மகிழ்ச்சி தான். அதில் என்ன, தென் சென்னை மட்டுமில்ல, இந்தியா முழுமைக்கும் தமிழ் குமிந்திருக்க வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆசை, அவா கொள்கை. தமிழ் இப்பொழுது ஓங்கி கொண்டிருக்கிறது என்பது, ஆனால் நான் ஒரிஜினல் தமிழிசை, அலையஸ் தமிழிசை கிடையாது. அதனால் நான் ஒரிஜினல் தமிழச்சி, பேரும் தமிழிசை தான். அதில் மாற்று பெயர் கொண்டு தமிழச்சியாக மாறினது இல்லை. நான் ஒரிஜினல் தமிழச்சி. அதனால் நிச்சயமாக எல்லாரும் தமிழ் எங்கெங்கெல்லாம் உயர்கிறதோ அங்கே தமிழிசை நிச்சயமாக வெற்றி உண்டு. தமிழிசை அதற்கு ஆர்வமோடு இருக்கிறது. 95% பணி முடிந்து, பெருங்குடி குப்பை கிடங்கு பயோமைனிங் திட்டம் முடிந்து நடந்து விட்டது. அங்கே நின்று கொண்டு நீங்கள் பேசியிருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான குறைபாடுகளாக இருந்தால் செய்யலாம். தேவையற்ற பம்மாத்து வீடியோ பைட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக தென் சென்னை தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு அவருக்கு நன்றியுடன், எங்களுடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றியுடன், இந்த தென் சென்னை மக்கள் என் மீது வைத்திருக்கின்ற பேரன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றியுடன் மறுபடியும் களத்தில் இன்றைக்கு இறங்கி இருக்கின்றோம். எங்களுடைய அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் மாண்புமை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவருடைய வாழ்த்துக்களோடு, எங்களுடைய 36 இந்தியா கூட்டணி கட்சி தோழமையின் பலத்தோடு இங்கே எங்களுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த சாதனைகளை சொன்னாலே போதும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாய்மார்கள், குழந்தைகள், அங்கே இருக்கின்ற ஆண் மாணவர்கள் உட்பட்ட ஒரு குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற வகையிலே மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமைப்பெண் திட்டம், இன்றைக்கு ஆண் மாணவர்களுக்கும் சேர்த்து தமிழ் புதல்வன் திட்டம் என்று பார்த்து முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்ப்போம். இந்த தொகுதிக்கு நான் செய்திருக்கின்ற விஷயங்களும் மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். தென் சென்னை வெள்ளத்தின் போது யார் உடன் இருந்தார்கள் என்பதை இந்த தொகுதி மக்கள் மிக நன்றாக அறிவார்கள். யார் உடன் இருந்தார்கள், யார் எட்டி கூட பார்க்கவில்லை, யார் இப்பொழுது ஒன்றுக்கு 10 தடவை பறந்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். மேடம், ஆல்ரெடி சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் களத்தில் இருக்காங்க. ஏற்கனவே ஆளுநர் பதவியில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பதவியை ரிசைன் பண்ணிட்டு களத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி எம்பியா இருந்த ஜெயவர்தன் அவர்களும் களத்தில் நிற்கிறார். போட்டி எந்த அளவுக்கு கடுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் போட்டி கடுமை என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை முன்வைத்து, நிறைவேறி இருக்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து மக்களை நம்பிக்கையோடு மலர்ச்சியோடு சந்திக்கின்றோம். ஆகவே கடுமையான போட்டி என்று நான் எந்த விதத்திலும் இதை கருதவில்லை. உங்களுக்கு கடுமையான வேட்பாளர் யாருன்னு நினைக்கிறீங்க? தப்பா இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி யாரையுமே நான் பார்க்கல. ஏன்னா எங்களுடைய கதாநாயகனாக இருக்கின்ற 33 ஆண்டு கால சாதனை, இந்த மக்களோடு நான் மக்களில் ஒருத்தியாக 5 ஆண்டு காலங்கள் அவர்களோடு தொடர்ந்து களத்தில் பயணித்த என்னுடைய பயணம், இவற்றின் மீது நம்பிக்கையால் நான் யாரையும் கடுமையான சவாலாக பார்க்கவில்லை. அது உண்மையிலே குறைபாடுகளாக இருந்தால் பதில் சொல்லலாம்.
95% பணி முடிந்து பெருங்குடி குப்பை கிடங்கு பயோமைனிங் திட்டம் முடிந்து நடந்து விட்டது. அங்கே நின்று கொண்டு நீங்கள் பேசியிருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான குறைபாடுகளாக இருந்தால் செய்யலாம். தேவையற்ற பம்மாத்து வீடியோ பைட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ள காலங்களில் திமுக சரியாக பணி புரியலைங்கிறது தான் ஏடிஎம்கே கேடிடேட்டுடைய குற்றச்சாட்டு. எம்பியை தேர்தல் அப்ப அவங்க வெள்ளம் வந்த பொழுது வீட்டுக்குள் கதவை அடைத்துக் கொண்டு படுத்திருந்தார்களா? சமூக வலைதளத்தில் பாருங்கள். டிசம்பர் 4 முதல் ஒரு நாள் கூட நானெல்லாம் பாராளுமன்றத்திற்கு செல்லவில்லை. அத்தனை நாட்களும் இங்கே இருந்தேன். களத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அனுப்பி வைத்த அத்தனை அமைச்சர்களும் இருந்தார்கள். 3வது நாளில் ஏர்போர்ட் வாஸ் கிளியர்ட் அண்ட் உயிரிழப்பு எதுவும் இல்லை. இத்தனையே ஒன்றிய அரசிலே இருந்து அனுப்பப்பட்ட ஆய்வு குழுவினரே தமிழ்நாட்டு அரசிற்கு பாராட்டை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இவர்கள் வெள்ளத்தின் பொழுது கதவை அடைத்துக் கொண்டு உள்ளே படுத்திருந்தார்கள் என்று அர்த்தம். இப்ப பார்த்தனுங்களே, என்னுடைய நல்ல நண்பர், என்னுடைய மூத்த மகளும் அவருடைய மகனும் சிறுவயது பள்ளியிலே ஒன்றாக படித்தவர்கள். கண்டிப்பாக பலமுறை நாங்கள் பேசி இருக்கின்றோம். நல்ல தோழி, நல்ல நண்பர். இப்பொழுதும் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அதனால என்ன இருக்கு, நண்பர்கள் வேறு, கொள்கை ரீதியாக வேறு வேறு இடத்திலே இருக்கின்றோம். என்ன பிஜேபியில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா பிஜேபி தமிழை பாரதியார் திருக்குறள்னு சொல்கிறாங்க. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின நிதியில் 1/4 பங்கு கூட தமிழுக்கு ஒதுக்கலை. இப்படிலாம் இருக்கிறப்போ அவங்களுடைய பெயரில் தமிழ் இருந்து அவர்கள் அதன் மூலமாக போட்டியிடுவது என்பது தமிழுக்காக மிக மகிழ்ச்சி தான். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரும் தமிழ் செல்வி தான். அதான் தமிழ் எல்லா இடத்திலும் இருப்பது மகிழ்ச்சி தான். அதில் என்ன, தென் சென்னை மட்டுமில்ல, இந்தியா முழுமைக்கும் தமிழ் குமிந்திருக்க வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆசை, அவா கொள்கை. உங்கள் எல்லோரின் ஆசீர்வாதத்தோடு, தமிழக மக்களின் ஆசீர்வாதத்தோடு, தென் சென்னை மக்களின் ஆசீர்வாதத்தோடு ஆளுநராக இருந்த நான் அக்காவாக திரும்பி வந்திருக்கிறேன். இந்த தென் சென்னை மக்களுக்கு நேரடி சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே அன்பான எண்ணத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். இன்று என்னை பொறுத்த மட்டில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எனது மருத்துவ தொழிலை துறந்துவிட்டு அரசியலில் இருந்தேன். அதற்கு பின்பு ஆளுநராக வந்த பின்பும் 2 மாநிலத்திற்கு சிறப்பாகவே சேவை செய்து கொண்டிருந்த மக்களிடம் நேரடி தொடர்பு வேண்டும் என்பதற்காக தென் சென்னை மக்கள் எனக்கு முழுமையான ஆதரவை தருவார்கள். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் பிரதமராக வர வேண்டும். நான் மீண்டும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால் என்னையும் வேண்டும் என நினைத்து நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த மக்களோட பிரச்சனைகள் அத்தனையும் நான் அணுகுவேன். இன்னும் சொல்ல போனால் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 6 பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் செயல்படும் என்று சொல்லி இருக்கிறேன். அடிப்படை கட்டமைப்புகள் வசதி இல்லாத இடங்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். ஒட்டுமொத்தமாக உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினராக நான் செயல்படுவேன். தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்க மாட்டேன், தொடர்புக்கு எல்லைக்கு உள்ளே தான் நான் இருப்பேன். அதனால் விசிபிள் எம்பியாக இருப்பேன், இன்விசிபிள் எம்பியாக இருக்க மாட்டேன். பாராளுமன்றத்திலும் இன்னும் சொல்லப்போனால் நான் ஆளுநராக இருக்கும்போது தெலுங்கானாவில் கவர்னர் உரை கூட நான் திருக்குறளையும் பாரதியாரையும் தமிழையும் நினைவு கூர்ந்தேன். புதுச்சேரியில் தமிழிலேயே நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டேன். புதுச்சேரியில் கவர்னர் உரை தமிழிலேயே செய்தேன். அதனால் இதே தமிழ் பாராளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழிசையை ஆசீர்வதியுங்கள் என்று ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக வேட்பாளர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி. அப்படியா? தோல்வியில 2 பேருக்கு போட்டிப்பா. தோல்வி அடைகிறதுல 2 பேருக்கு போட்டி. அதில் அதிமுக தோல்வி அடைகிறாங்களா, திமுக? அவங்க சொல்றது சரிதான், தோல்வி அடைவதில் 2 பேருக்கு போட்டி. நான் வெற்றி பெற்றுட்டேன், அப்புறம் எங்கே போட்டி அவங்களுக்கு? அதனால் தோல்வியில் 2 பேருக்கு போட்டி, வெற்றியில் நான் மட்டும்தான். இதை ஆணவத்தினால சொல்லலை, அன்பினால் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் உள்ள எம்பி ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, நான் டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அது யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். நான் இன்று இறைவன் ஆசீர்வாதத்தால் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பதவி எனக்கு பெருசு இல்லை,
இதை விட மிக ஆடம்பரமான பதவியில் இருந்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் தயவு செய்து எனது அன்பை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களின் குடும்பத்தில் ஒருவளாக, அக்காவாக, தங்கையாக இருப்பதற்கு, சகோதரியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை வேட்பாளராக நான் நிற்கவில்லை, வாக்காளராக. 40 ஆண்டு காலம் நான் தென்சென்னை வாக்காளர். மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் போது நாமளும் தத்தளித்தோம். மக்கள் வாகன நெரிசலில் தத்தளிக்கும் போது நாமளும் வாகன நெரிசலில், மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லாத போது நாமளும் அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தான் இருந்தோம். ஆக மக்களுக்கான எம்பியாக, மக்களுக்கான சகோதரியாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா தமிழ் இப்பொழுது ஓங்கிக் கொண்டிருக்கிறது என்பது, ஆனால் நான் வந்து ஒரிஜினல் தமிழிசை, அலையஸ் தமிழிசை கிடையாது. அதனால் நான் ஒரிஜினல் தமிழச்சி, பேரும் தமிழிசை தான். அதில் மாற்று பெயர் கொண்டு தமிழச்சியாக மாறினது இல்லை. நான் ஒரிஜினல் தமிழச்சி. அதனால் நிச்சயமாக எல்லாரும் தமிழ் எங்கெங்கெல்லாம் உயர்கிறதோ அங்கே தமிழிசை நிச்சயமாக வெற்றி உண்டு. தமிழிசை அதற்கு ஆர்வமோடு இருக்கிறேன்.